வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் சொல்றது, இது சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம், தமிழில் பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்றது. இது ஒரு சிவன் கோவில். இது ஆசிவர்களுடைய ஸ்தலமாக இருந்து பின்னால் இது மாற்றப்பட்டது அப்படின்னு வரலாறு இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கட்டப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகில் இன்னைக்கு சொல்ல போனோம்னா பார்ஜ் துபாய் அப்படின்னு சொல்லுவோம். துபாயில் இருக்கக்கூடிய அந்த பார்ஜ் கலிஃபா அல்லது புர்ஜ் கலிஃபா அப்படிம்பாங்க. அந்த வானலாவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமான கட்டிடம் இன்றைக்கு புவியில் பெரிய அளவில் இருக்குது. இதுக்கான அடிப்படை டெக்னாலஜி எதுன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில். இது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தலையாட்டி பூமி அவங்க மட்டும் தான் செய்வாங்க. அதனுடைய டெக்னாலஜி தான் அந்த கோவில். இது இந்த துருக்கல் என்று சொல்லக்கூடிய செம்பராங்கல் பாறைகள் நிறைந்த இடத்துல கட்டப்பட்டது. அரைவட்ட வடிவத்தில் இந்த பூமியை இப்படி வெட்டிட்டாங்க. அதாவது இந்த தலையாட்டி பொம்மையினுடைய அடிப்பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாகம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பூமியை வெட்டி எடுத்துட்டு, ஆழம் ரொம்ப கம்மி தான், 5 அடி தான் இவ்வளவு பெரிய கோவிலுக்கு. காவிரி ஆற்றில் கிடைக்கக்கூடிய பெரிய மணல், பெருவெட்டு மணல்பாங்க, ஜலித்து அந்த மண்ணை கொண்டாந்து ஃபுல்லா உள்ள கட்டிட்டு அதற்கு மேல கோயிலை கட்டுறாங்க. அப்பதான், ஏன்னா இது எவ்வளவு பூகம்பம், இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கணும்னு அப்பவே முடிவு பண்ணியிருக்காங்க. எப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 1100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கு முன்னதாக டிசைன் பண்ணி யோசித்து எத்தனை பூகங்களை சந்திச்சிருக்கோம், மிகப்பெரிய புயல்களை சந்திச்சிருக்கோம். அந்த பகுதி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கட்டும்போது இந்த இயற்கை சீற்றங்களான பூகம்பம் வந்தால் ஆடும் பொழுது இந்த தலையாட்டி பொம்மை போல இப்படி இப்படி ஆடிட்டு ஸ்டேபிளா நின்றுக்கும். இதற்கு காரணம் அது மேல உள்ள அந்த 80 டன் வெயிட் உள்ள கல் அப்படி சொல்றாங்க. அது மேல வைக்கிறதுக்கு சதுரமா ஒரு கல் வச்சிருப்பாங்க பாருங்க, அது ஒரு 80 டன்னு. 4 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 2 நந்திகள். அப்ப 4 2 8 நந்தி. ஒரு மூளைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 நந்தி இருக்கும். 8 நந்திகள், ஒவ்வொரு நந்தியும் 10 டன். அப்ப 240 டன்னை மேல வச்சு அதுதான் அடித்தளத்தை தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்ப இதுக்கும் புர்ஜ் துபாய் அல்லது வானுலாவிய உலகில் உள்ள அத்தனை கட்டடங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயரமாக இருக்கக்கூடிய கட்டடங்கள் காற்றடிக்கும் போது சாய்ந்திராம இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் வந்தால் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கும், அந்த கட்டடத்தின் முக்கால்வாசிக்கு மேல், அதாவது 80% உயரத்தில் ஒரு 70-80 டன்னு ஒரு பெரிய இரும்பு குண்டை அப்படி 4 ராடில் இப்படி வச்சிருவாங்க. 4 பக்கமும் 4 ஸ்ட்ரீட் ஆள் வச்சு மேலே ஒரு 80% உயரத்தில், 80-85% உயரத்தில் தொங்க விட்டுருவாங்க. அப்போ காற்று இந்த கட்டடத்தை அசைக்கும் பொழுது இப்படி இப்படி ஆடும் இல்லைங்களா, ஆடும் பொழுது அதற்கு கவுண்டர் வெயிட் கொடுத்து இந்த குண்டு இப்படி இப்படி பெண்டுலம் மாதிரி ஆடி அந்த கட்டடம் சாயாமல் தாங்கி நிற்க வைக்கும். இதுதான் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய இந்த கட்டுமானத்துக்கு சான்று. இதை பார்த்துதான் இன்னைக்கு அத்தனை பெரிய டவர்களையும் இந்த அமைப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி கட்டப்பட்டதுதான் அரியலூர் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்மாங்க. ஆனால் அது வேற அமைப்பு, அது ஒரு சிவலிங்க தத்துவம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை கருவூரார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவூர் சித்தர் தான் இதற்கு முக்கியமான பங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 கருத்து இருக்கு, 2 கருவூரார் தான் சொல்றாங்க. முழுமையாக நமக்கு சரியான ஆய்வுகள் கிடைக்கவில்லை. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.